ஸ்ரீ குபராபாய் கதை. சரவாகனன் என்ற மன்னனது சபையிலே ஒரு மந்திரியார் இருந்தார். அவர் வேதங்களையெல்லாம் ஓதி உணர்ந்த அந்தனர். அவரது அருமை மகள்தான் குபராபாய். இளமை பருவத்திலேயே இவளுக்கு விவாகம் முடிந்திருந்தது. தெய்வபக்தியும் ஞானமும் மிகுந்த இவள் இல்லறம் நடத்த விரும்பவில்லை. ஆகவே ஒருநாள் நள்ளிரவிலே பிருந்தாவனம் செல்லும் கோஷ்டியாருடன் செல்லலானாள். கடவுளோ ஒரு பெண் போல் வந்து அன்னபானாதிகளை அளித்து காத்தார். மறுநாள் வீட்டிலே இவளை காணாத தந்தையார் பிருந்தாவனத்திற்குத்தான் சென்றிருக்க வேண்டுமென்று அங்கே சென்றார். அவர் செல்லும் முன் அங்கே நின்றிருந்த குபராபாய்க்கு முன் இறைவன் தோன்றி, நீ ராதா குண்டலத்திலே வசித்து பக்தி செய்து வருவாயாக என்று கூறினான். இவளை பல இடங்களிலும் தேடிய இவள் தந்தையார் ராதா குண்டலத்திலே இவள் இருப்பது தெரிந்து அங்கே வந்து இவளை கண்டார். அம்மா, இளம் வயதுள்ள நீ இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிவரலாமா? ஏச்சுக்கும் பேச்சுக்கும் இடமாயிற்றே. நமது குல கௌரவம் என்ன, பரம்பரை பெருமை என்ன, இவைகளுக்கு உரியபடி நீ நடந்து கொள்ள வேண்டாமா என்றார். அதற்கு தந்தையை நோக்கி, நான் இல்வாழ்க்கையில் ஈடுபட விரும்பவில்லை. தெய்வபக்தி செய்தே காலம் கழிப்பது என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். என்னை ஏன் தடை செய்கிறீர் என்றாள். அதற்கு அவள் தந்தை, உன்னை நாங்கள் வற்புறுத்தி எதையும் சொல்லப்போவதில்லை. உன் விருப்பம்போல் வீட்டிலேயே பஜனை செய்து வழிபடலாம். அதன் பொருட்டு ஊரை விட்டு உற்றார் பெற்றோரை விட்டு வரவேண்டும் என்ற அவசியமில்லை. எழுந்து வீட்டிற்கு வா என்றார். அவர் சொற்களை கேட்ட இவள் வீடு திரும்பினாள். அவரது இல்லமே கோயிலாக விளங்க ஆரம்பித்தது. மெல்ல மெல்ல பலரும் வந்து இவளது பஜனையிலே கலந்து கொள்ளலாயினர். அவ்வூர் அரசனுக்கு இவளுடைய பகவத் பக்தியும் கானத்தின் பெருமையும் தெரிய வந்தன. அவன் குபராபாயின் தந்தையை அழைத்து தானும் அந்த பஜனைகளிலே கலந்து கொள்ள விரும்புவதாக தெரிவித்தான். அவர் அதை ஏற்றுக்கொண்டு அரசனையும் மந்திரியையும் தமது இல்லத்துக்கு வரும்படி அழைத்தார். அன்றிரவு நெடுநேரம் பஜனை நடந்தது. குபராபாய் மெய்மறந்து பாடிக்கொண்டிருந்தாள். நெடுநேரத்திற்குப் பின் அரசன் விடைபெற்று சென்றான். இவ்வாறே மீண்டும் இரண்டொரு முறை அரசனும் மந்திரியும் வந்தனர். ஆனால் இவளது பக்தியையும் நாம சங்கீர்த்தனத்தையும் கேட்டு பரவசம் அடைவதற்கு மாறாக இவளது குரலின் இனிமையையும் ரூப சௌந்தரியத்தையும் கண்டு வியந்தது அவனது மனம். குமராபாயின் முன்னே அரசன் மயங்கி நின்றான். அந்த மயக்கத்தின் நடுவே ஒரு கனவு. பெரியதோர் ஆற்று வெள்ளம், அதன் கரையிலே நிற்கிறான் அரசன். எதிர்க்கரையிலே உள்ள ஒரு உயர்ந்த மேட்டிலே குமராபாய் நிற்கிறாள். இவன் கையேந்தி அவளை பிச்சை கேட்கிறான். அவள் உரத்த குரலிலே, ஏ பாபாத்மா, நீ என்றுதான் கரை சேரப் போகிறாயோ? திரும்பிப்போ, இந்த வெள்ளத்திலே விழாதே என்று எச்சரிக்கிறாள். இந்த நிலையிலே ஜால்ராவின் ஒலி கேட்டு திடுக்கிட்டு கண் விழித்தான் அரசன். எதிரே அமைதியே வடிவாய் மெய்மறந்து குமராபாய் பாடிக்கொண்டிருந்தாள். அவளது தந்தை மிருதங்கத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். அரசனது மனம் அவனையே சுட்டது. அந்த இருவருடைய கால்களிலும் விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்டு அரண்மனைக்கு திரும்பினான் அரசன். குபராபாய் நெடுங்காலம் பக்தி செய்ததோடு மானிட சேவை என்ற ராஜவித்தையை மக்களுக்கெல்லாம் எடுத்துரைத்து வாழ்ந்து வந்தாள்.